உயிர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ஃபர்ட் ப்ளஸ் பெட் கிரைண்டரோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த கிரைண்டரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனையும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரைண்டரை எங்கே வாங்கணுன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதில் செக் பண்ணிக்கோங்க. இதோட டீலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறாங்க, சென்னையிலையும் இருக்கிறாங்க. ரெண்டு டீட்டெயில்ஸையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாடலோட கிரைண்டரே உங்களுக்கு மிக்சி மாடல் மாதிரியே ரொம்பவே காம்பேக்டான டிசைனாக இருக்கும். இதை இப்போது வெளில எடுத்து வச்சாச்சு. கிரைண்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி வித் 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. பேட்டரி டிஸ்பேச்சும் இருக்குது. 3 கல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒயர்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 1500 mm. ஆன் ஆஃப் சுவிட்சும் கீழே கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டீல் ராட் தான். இது மேலே கல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நாப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஸ்ப்ரிங் எதுவுமே கிடையாது. நம்ம பழைய கிரைண்டரில் ஸ்ப்ரிங்லாம் வரும். இதில் அந்த மாதிரி அழுத்தி மூடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ட்ரம்மை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரம்மு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும், தூக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை இதில் மாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஷேக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதோட கல் பார்த்தீங்கன்னா 3 கல். இதையும் இதில் மாட்டிடலாம். இது இது மாதிரி சுற்றி உட்கார வச்சிங்கன்னா கரெக்டாக அது போய் உட்காந்துடும். உட்காந்ததும் இதுக்கு மேலே நம்ம நாம்பை போட்டு கரெக்டாக டைட் பண்ணிடணும். இது நல்லா டைட் பண்ணிட்டா போதும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6990 rupees. முன்னாடி பேட்டரி டிஸ்பேச்சும் இருக்குது. நம்ம மாவு அரைப்பட்டதும் கையை வச்சு வழிக்கிற வேலை இல்லை. இது வழியாகவே வெளில பாத்திரத்தை வச்சு கலெக்ட் பண்ணிக்கணும். இதை கழுவுறதும் ரொம்பவே ஈஸி. இதோட மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே கரெக்டாக போய் உட்காந்துடுது. இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு அரைக்கும் பொழுது. இதை எடுத்து மூடுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மாவை தள்ளி விடுறதுக்கும் ஒரு கரண்டி கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி பிளாஸ்டிக்காகவும் முன்னாடி ரப்பராகவும் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. மீதி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ நம்ம கல்லை ஓட விட்டும் காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.